தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து பற்றி வெளிவந்திருக்கும் செய்தியில் ஒரு தவறு இருக்குது. அந்த கணவனோ அல்லது மனைவியோ ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஒரு பெரிய பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதாவது தனுஷும் ஐஸ்வர்யாவும் சென்னை குடும்ப நல கோர்ட்டில் நேரில் ஆஜராக வேண்டும். இந்த இரண்டு பேரின் பிரிவு என்பது நிரந்தரமாகிவிட்டது. மீண்டும் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் தரிசனம். தனுஷ் ஒரு தீராத விளையாட்டு பிள்ளையாக வாழ்ந்து வந்திருக்கிறார். தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷின் ரொமான்ஸ் காட்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். கெமிஸ்ட்ரி அதில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். அந்த நெருக்கம் வெளியிலும் தொடர்ந்ததாக சிலர் சொல்கிறார்கள். ஆனால் தனுஷ் நிச்சயமாக இரண்டாம் திருமணம் செய்வார். என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். திரைக்கூத்து சேனல் நேயர்களே, நான் பல்வேறு சேனல்களிலும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் பார்க்க வசதியாக என்னுடைய ட்விட்டர், அதாவது எக்ஸ் ஐடி வித்தகன் 86045 நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து பற்றி வெளிவந்திருக்கும் செய்தியில் ஒரு தவறு இருக்குது. அது என்ன தவறு என்பதையும் இந்த இருவரின் பிரிவுக்கு பின்னால் இருக்கும் பின்னணியையும் விளக்குவதுதான் இன்றைய வீடியோ. பல மீடியாக்களிலும் என்ன செய்தி வெளிவந்திருக்கு என்றால், தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா 2004ஆம் ஆண்டில் நடந்த தங்களது திருமணம் செல்லாது என்று அறிவிக்க கோரி குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று செய்திகள் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த செய்தி டெக்னிக்கலாக, தொழில்நுட்ப ரீதியாக தவறு. ஏன்னா, ஒரு திருமணம் செல்லாது என்று அறிவிக்க கோரி ஒரு கணவனோ அல்லது மனைவியோ மனு தாக்கல் செய்கிறார்கள் என்றால், அது எந்த சூழ்நிலையில் அப்படி தாக்கல் செய்ய முடியும் என்றால், அந்த கணவனோ அல்லது மனைவியோ ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஒரு பெரிய பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதாவது அந்த இருவரில் ஒருவருக்கு குழந்தை பேற்றுக்கு தகுதி இல்லாதவர் என்கிற உண்மையை மறைத்து விட்டிருந்தாலோ, அல்லது இருவரில் ஒருவருக்கு மனம் சார்ந்த ஒரு பெரிய பிரச்சனை, மனநோய் இருப்பதை மறைத்து திருமணம் செய்து விட்டார்கள் என்றாலோ, அல்லது ஒரு பெரிய உடல்நல குறைபாட்டை மறைத்து திருமணம் செய்து விட்டார்கள் என்றாலோ, சுருக்கமாக சொல்வதென்றால், இது போன்ற ஒரு பெரிய விஷயத்தை, உண்மையை மறைத்து மோசடி செய்து திருமணம் செய்திருந்தால் மட்டுமே நடந்த திருமணத்தை செல்லாது என்று அறிவிக்க கோரி கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். இதை நல்லிஃபை என்று சொல்வார்கள். செல்லாது என்று அறிவிப்பதை நல்லிஃபை என்று சொல்வார்கள். ஜட்ஜிக்கிட்ட அந்த மனுவில் என்ன இருக்கும்னா, we pray my lord to declare the above said marriage as null and void என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் தனுஷும் ஐஸ்வர்யாவும் அந்த மாதிரி அந்த விவாகரத்து மனுவில் குறிப்பிடவில்லை. அதை நல்லிஃபை பண்ணணும் என்று அவங்க சொல்லவில்லை. ஏன்னா ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் மோசடி செய்து திருமணம் செய்து கொள்ளவில்லை. கருத்து வேறுபாடுகள் டெவலப் ஆனது காரணமாக தான் விவாகரத்து செய்ய போகிறாங்க. எனவே ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கிடையில் இனியும் சேர்ந்து வாழ முடியாத நிலை இருப்பதால், எங்களுக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் அதிகம் இருப்பதால் நாங்கள் பரஸ்பரம் சம்மதித்து விவாகரத்து செய்து கொள்ள விழைகிறோம் அப்படின்னு தான் தனுஷ் ஐஸ்வர்யா மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை இந்து திருமண சட்டம் செக்ஷன் 13B
மியூச்சுவல் கன்சென்ட் ஆஃப் டிவோர்ஸ் என்று சொல்கிறது. திருமணத்தை ரத்து செய்வதற்கு கணவன் மனைவி 2 பேருமே சம்மதித்து பரஸ்பரமாக ஒரே அந்த மனு கூட தனித்தனியாக தாக்கல் செய்திருக்க மாட்டாங்க. அது ஒரே மனுவாக இருக்கும். அதில் கணவன் மனைவி 2 பேருமே கையெழுத்து போட்டிருப்பாங்க. அப்படியான மனு தான் தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து வழக்கு குடும்ப நல கோர்ட்டில் தாக்கல் செய்திருக்காங்க. இந்த வழக்குக்கு வருகிற இந்த வழக்கு அடுத்த வாய்தா, விசாரணை என்று சொல்ல முடியாது, இந்த வழக்கின் அடுத்த வாய்தாவை இந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதிக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அக்டோபர் 7ஆம் தேதி தனுஷும் ஐஸ்வர்யாவும் சென்னை குடும்ப நல கோர்ட்டில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இது எதற்காகன்னா, இந்த 6 மாதம் இடைவெளி இருக்கு இல்லையா, இப்போது இந்த ஏப்ரல்லேருந்து தொடங்கி அக்டோபர் 7 வரைக்கும் 6 மாத கால இடைவெளி. இந்த 6 மாத கால இடைவெளியில் கணவன் மனைவி 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கோ அல்லது 2 பேருக்குமோ விவாகரத்து செய்ய வேண்டாம், மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுச்சுன்னா அதை அந்த அக்டோபர் 7ஆம் தேதி வாய்தாவில் நீதிபதியிடம் அவங்க தெரிவிக்கிறதுக்கான அவகாசம்தான் அது. அப்படி சேர்ந்து வாழ்வதற்கு யாராவது ஒருவர் விருப்பம் தெரிவித்தால் கூட ஜட்ஜி அப்போது விவாகரத்து கொடுக்காம அவங்க 2 பேருக்கும் சேர்ந்து அவங்க 2 பேருடைய கருத்து வேற்றுமைகளை கலைந்து 2 பேரையும் சேர்ந்து வாழ வைப்பதற்கான கவுன்சிலிங்குக்கு உத்தரவிடுவார். கோர்ட்டு சில கவுன்சிலர்களை, அதாவது திருமண மனநலம் சார்ந்த ஆலோசகர்களை நியமித்திருப்பாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங்குக்கு உத்தரவிடுவார். அப்படி இல்லாமல் 2 பேருமே அந்த விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்திருக்காங்க இல்லையா, அந்த விவாகரத்து விஷயத்தில் தனுஷ் ஐஸ்வர்யா 2 பேருமே தாங்கள் உறுதியாக இருப்பதாக அக்டோபர் 7ஆம் தேதி வாய்தாவிலும் நீதிபதியிடம் தெரிவித்து விட்டால் அதன் பிறகு உடனடியாக அவர்களுக்கு விவாகரத்து வழங்கப்பட்டு விடும். இதுதான் சட்டத்தின் நடைமுறை. தனுஷ் ஐஸ்வர்யா இந்த 2 பேரும் பிரியத்தான் போகிறார்கள், விவாகரத்து செய்யத்தான் போகிறார்கள் என்கிற உண்மையை நான் சில மாதங்களுக்கு முன்பே கூட சேனல்களில் பேசியிருக்கிறேன். திரைக்கூத்தில் பேசின நான் ஞாபகம் இல்லை, வேறு சேனலிலும் நான் பேசியிருக்கிறேன். அதுதான் இன்றைக்கு உண்மையாக இருக்கிறது. இந்த 2 பேரின் பிரிவு என்பது நிரந்தரமாகிவிட்டது. மீண்டும் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் நிதர்சனம். ஒட்டி வைத்த கண்ணாடி ஒட்ட வைத்தால் ஒட்டாது, வெட்டிவிட்ட மரக்கிளையும் மறுபடியும் சேராது அப்படின்னு ஒரு கண்ணதாசன் கவிதை இருக்கும். உடைந்துவிட்ட கண்ணாடி ஒட்ட வைத்தால் ஒட்டாது, வெட்டிவிட்ட மரக்கிளையை ஒட்ட வைத்தால் ஒட்டாது அப்படின்னு கவிதை இருக்கும், கண்ணதாசன் கவிதை. அதுபோல தான் இவங்க 2 பேர் இனிமே மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்பது தான் நிதர்சனம். இந்த அளவுக்கு இவர்களுக்கிடையில் விரிசல், பிரிவு, பிளவு ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக என்ன சொல்லப்படுகிறது என்றால், தனுஷ் ஒரு தீராத விளையாட்டு பிள்ளையாக வாழ்ந்து வந்திருக்கிறார். இதை ஐஸ்வர்யாவால் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. வடசென்னை படத்தில், வெற்றிமாறன் இயக்கிய படத்தில் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷின் ரொமான்ஸ் காட்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். கெமிஸ்ட்ரி அதில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். அந்த நெருக்கம் வெளியிலும் தொடர்ந்ததாக சிலர் சொல்கிறார்கள், செய்திகள் வந்திருக்கு. வடசென்னை 2 திரைப்படத்திலும் கூட இதே தனுஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஜோடிதான் சேர்ந்து நடிக்கப் போகிறார்கள் என்கிற செய்தியும் அப்போதே வெளிவந்து விட்டது, சில ஆண்டுகளுக்கு முன்பே வெளிவந்து விட்டது. இது போன்ற காரணங்களால் ஐஸ்வர்யா கணவனை தட்டி கேட்டிருக்கிறார்.
அவர் தன் போக்கை மாற்றிக்கொள்வதாக இல்லை என்று சொல்கிறார்கள். காதலி 2004ஆம் வருஷம் ப்ரப்போஸ் செய்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் 2022இல் இந்த பிரிவையும் விவாகரத்துக்கான அந்த முன்னெடுப்பையும் கூட செய்திருக்கிறார். அதில் அவர் உறுதியாகவும் இருக்கிறார். ஆனால் ஐஸ்வர்யாவுக்கு மறு திருமணம் செய்யும் உத்தேசம் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் தனுஷ் நிச்சயமாக 2ஆம் திருமணம் செய்வார் என்றுதான் செய்திகள் கிடைக்கின்றன. என் வீடியோக்களில் நான் எனக்கு ஞாபகம் இருக்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிற வழக்கம். நான் இன்றைக்கி கேட்குற கேள்வி, ஒரு பிரபல நடிகை கல்யாணம் செஞ்சு செட்டில் ஆகிவிட்ட கணவரோடு செட்டில் ஆகிவிட்ட நடிகை அவங்க திரும்ப நடிக்க வந்ததற்கு தனுஷ் தான் காரணம் என்று அந்த நடிகையின் மாமனாரே கூட சொல்லியிருக்கிறார். அந்த நடிகை யார்? தனுஷ் அவரை திரும்ப நடிக்க அழைத்து வந்த திரைப்படம் எது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. நான் பேசி வரும் வீடியோக்கள் எந்த நடிகனையும் நடிகையையும் வழிபாட்டுக்கு உரியவர்களாக கருத வேண்டாம் என்பதற்காகவும், நடிகனையோ நடிகையையோ அவங்க வாழ்க்கையில் எடுக்கும் முடிவுகளை அவங்களை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுக்க வேண்டாம் என்பதற்காகவும் தான், பெண்களின் விழிப்புணர்வுக்காகவும் இது போன்ற வீடியோக்களை பேசி வருகிறேன். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.